நாம் வாழ்கிற இந்த பூமி கிரகத்தை பொறுத்த வரைக்கும் அது ஸ்டேபிளாக ஒரே மாதிரி சுற்றுறதா தான் நாம் இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம பிளானட்டரி சிஸ்டமும் சரி பூமியும் சரி ஸ்டெடியாக ரொட்டேட் ஆகி ஸ்லோவாக எவால்வ் ஆகி நேச்சரோட ரிதமுக்கு தகுந்த மாதிரி சீரான வேகத்தில் சுரண்டுக்கிட்டும் சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் கேள்விப்பட்டிருந்தாலும் சமீப காலங்களில் நம்ம பூமி சில திகைக்க வைக்கக்கூடிய மாற்றங்களை வேகமாக நடந்துகிட்டு இருக்குன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன மாதிரியான மாற்றங்கள், இது எதிர்காலத்தில் என்ன விளைவுகள் ஏற்படுத்த போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஷிவானிகா ஃப்ரம் பாரதி அகாடமி சீனியர் செகண்டரியிலேருந்து. த எர்த் ஸ்பன் ஃபாஸ்டர் 2020 2022 நடுவில் அட்டாமிக் கிளாக் ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை நோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதாவது பூமி சூரியனை சுற்றி வர தன்னோட தினசரி சுழற்சியில் வழக்கத்தை விடவும் கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்தி இருந்திருக்கு. ஜூன் 29, 2022 வருஷம் தன்னோட ஒரு முழு சுழற்சியை கம்ப்ளீட் பண்ண வழக்கமாக தான் எடுத்துக்கக்கூடிய ஸ்டாண்டர்டான 86,400 செகண்ட்ஸ்லேருந்து 1.59 மில்லியன் செகண்ட்ஸ் அளவுக்கு டைமை குறைச்சி அந்த நேரத்துக்குள்ளேயே ஃபுல் ரொட்டேஷனையும் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்கு. இது ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் இதுதான் வேகமாக பதிவான முழு ஒரு நாளாக அறியப்படுது. இதுக்கு என்ன காரணம்னு விஞ்ஞானிகளுக்கு உறுதியாக தெரியலை. சில ஜியோஃபிசிஸ்ட் இதை ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த்ஸ் மாஸ்னும் சில சாண்ட்லர் வார்பிள்னும் அதாவது பூமியோட தள்ளாட்டம்னும் இன்னும் சில செய்ஸ்மிக் ஆக்டிவிட்டி கிரவுண்ட் வாட்டர் டிஃப்ரென்ஸ்னால் நடந்திருக்கலாம்னு சொல்லி வராங்க. பூமியில் இந்த இன்கன்சிஸ்டன்சி தொடர்ந்து வந்ததுன்னா கண்டிப்பாக இது ஜிபிஎஸ், கம்யூனிகேஷன் நெட்வொர்க், ஃபினான்ஷியல் சிஸ்டம், அட்டாமிக் கிளாக்னு டைம் கீப்பிங்கில் பல குழப்பங்களை கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது அ ஹோல் ஐலாண்ட் வானிஷ்ட் ஆஃப் த மேப். 2021 வருஷம் ஜப்பான் அதோடைய குறிப்பிட்ட நிலப்பகுதியை இழந்திருக்கு. இசான் பெக்கான் கிட்டா கோஜிமாங்கிற மக்கள் வாழாத ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதி சோகைடாங்கிற ஒரு கோஸ்டல் ஏரியாவிலிருந்து முற்றிலுமாக ஒரு நாள் காணாமல் போயிருக்கு. 1987 வருஷம் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஒரு குட்டி தீவு அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோனாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஆனால் அப்படிப்பட்ட இந்த தீவு இன்று முற்றிலுமாக காணாமல் போயிருக்கு. ரைசிங் சீ லெவல், கோஸ்டல் எரோஷன், ஐஸ் ஃப்ளோஸ் மாதிரியான விஷயங்கள் இதுக்கு முக்கியமான காரணங்களாக இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இந்த தீவோட டிஸப்பியரன்ஸ்னால ஜப்பானில் சுனாமி, நிலநடுக்கம், பூகம்பம் மாதிரியான பல விஷயங்கள் அடிக்கடி ஏற்படுறதுனாலையும் ஒரு நாள் இந்த மொத்த ஜப்பான் தீவை கூட காணாமல் போயிடலாம்ங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அ ரிவர் இன் அண்டார்டிகா டர்ன்டு பிளட் ரெட். அண்டார்டிகாவில் பாயிற இந்த பிளட் ரிவரை பற்றி நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். 2022 காலநிலை மாற்றம் சம்பந்தமாக அண்டார்டிகாவில் ஆய்வு மேற்கொண்ட விஞ்ஞானிகள் இந்த பிளட் ஃபால் இன்னும் அதிகரிக்கிறதாகவும் பிளட் கலரோட திக்னஸ் மாறி இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருந்தாங்க. அயன்ரிச் கண்டென்ட் இருக்கிறதாகவும், அதாவது இரும்பு காத்துக்கள் அதிகம் கொண்ட ஹைப்பர்சலைன் வாட்டரும் வேறு சில பாக்டீரியாக்களும் ஆக்சிடைஸ் ஆகி காத்தோட கலந்து வெளிவரும்போது அது சிவப்பு கலரில் இரத்த ஆறு மாதிரி ஓட ஆரம்பிச்சிருக்குது. 2022 வருஷம் இந்த விஞ்ஞானிகள் செஞ்ச ஆராய்ச்சியின் முடிவின்படி ஜியோதர்மல் ஹீட் காரணமாக துருவ பகுதிகள் உருகி வருவதனால இந்த ரேரா தென்படக்கூடிய இரத்த ஆறுகள் பரப்பளவு எதிர்காலத்தில் அண்டார்டிகாவில் இன்னுமே கூட அதிகமாக பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்னும் இந்த உலகத்தில் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ இது போன்ற பல அறிவியல் விஷயங்களை கேட்டு ரசிக்க அறிவலையோடு இணைந்திருங்கள். Until it's bye bye from Shivanika. நன்றி, வணக்கம்.